அக்கா ஒரு சீட்டு கொடுங்கோ இல்லை வேற ஒன்று அக்கா பிள்ளையோட வாரா சீட்டையும் கொடுத்தேன் வஜ்ஜோனிக்க போடுறதில்ல கூடு பழைய சாதம் அதை பழசாக்கி அதை வச்சு குடிக்கிறோம் பஸ் எடுக்க ஒழிக்கிட்டார் அவங்க எடுப்பாங்க குத்தரா வேண்டிய போய் பஸ் எடுக்காது இல்லாம கஞ்சா வேற என்ன குத்தரா மண்ணெண்ணெய் எடுத்துட்டாரு நான் ஊட்டினோட ஓடிட்டது போய் ஓடிட்டது மண்ணெண்ணெய் ஊற்ற நாங்கள் மண்ணெண்ணெய் இல்லாதான் நின்றது அந்த காரணத்துக்காக இப்படி எல்லாம் டெண்டெல்லாம் அடிச்சு தந்துருக்குறோம் வந்து விளையாடுறதுக்கு விஷயம் Yeah.
ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்கிறோம் வேலை திட்டம் செய்கிறதுக்காக. அந்த வகையில் முதலாவது வேலை திட்டம், ரெண்டாவது வேலை திட்டம், மூன்றாவது வேலை திட்டம் என்ற ஒவ்வொரு படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கும் அப்படி ஒரு வேலை திட்டமாக இன்றைக்கு கச்சன் மரம் கூரை வேலை ஸ்டார்ட் பண்ண போயினோம். அதே மாதிரி நேற்றைய டொய்லெட் பீட் கட்டுறது, டொய்லெட்டுக்கு பிளேட் இருக்கிற வேலையிலும் இன்றைக்கு தொடங்குது. வாங்க வீடியோக்குள்ளே அந்த வேலை திட்டங்கள் என்னென்ன நடக்குதுன்றதை வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். இப்படி கட்டி போட்டு தடி என்ன வச்சு அதான் இதில் ஏணிங்க எங்கள் ஏணி ஏணியை வச்சுட்டு அதில் கட்டுப்போம் ரெண்டுலேயே விளிம்பில் அது கிடக்கட்டும். அப்படி விடும் அப்படி கிடக்கட்டும். என்ன உயர்த்தினா இங்கே சரிச்சு இப்படி கீழே காட்டி இப்போ கம்பியோட அப்புறம் இங்கே எழுத்து காட்டும் எழுத்து காட்டும் இப்படி சரிச்சு கீழே கல்லை கட்டி விட்டாலும் பரவாயில்ல. இவ்வளோ இடங்கள் அங்கே இருந்தானே இப்போ ரைட். ஓ இங்கே எழுத்து கட்ட போறீங்களா? இல்லை தானே கல்லை கட்டி போட்டு இப்படி தூக்கி வச்சுருவோம். அதுலேயும் கல்லை கட்டி போட்டு வச்சு உள்ளே போடுங்க அப்படி எதுவும் தலைவலியை விழுந்தோம் விழுந்து காற்று காட்ட இங்கே வந்து விழுந்தோம். இப்போ வேற வெயில் இங்கே வந்து தூக்கி இங்கே போட்டுருவோம். வெயில் மேலே வர வர பாடியில் பாடி வேலை செய்தால் அழுப்பு இருக்காது. பாடினா தானே மூச்சு வாங்குது. அதுக்கு என்ன செய்யுது? இன்றைக்கு கூட ஆக்கள் வேறு உங்களோட தங்குறது இதோட மூண்டு இதோட 4 சரிதானே 4 கொண்டு போட போகிறோம். வேலைகள் நேற்றைய வேலையிலேருந்து அதிலேருந்து ஒரு குறை வேலையாக அன்றைக்கு இருந்தது. இந்த பிட்டு வேலை நேற்று முடிச்சிருக்கலாம். எங்களோட பகுதியில், அதாவது தெல்லிப்பளை இந்த பகுதியில், இந்த பிரதேசத்தில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறபடியால் நேற்று இந்த வேலையை முடிக்கலாம் போயிட்டு அந்த தரப்பால் எல்லாம் வேறு தொடங்கிடுது. இன்றைக்கெல்லாம் தரப்பால் இல்லாட்டி நாங்கள் இந்த வேலையில் தொடங்கி இருக்க வேண்டிய 2ஆம் நாள் வேலை. 2ஆம் நாள் வேலையில் முழுமையாக இன்றைக்கு இந்த டொய்லெட் பிட்டு கட்டி முடிப்போம். அது மட்டும் இல்லை, ஏனைய வேலைகளும் செய்ய உங்களுக்கு அடிக்கடி
எங்கட காணொலி வந்து கொண்டிருக்கும்ன்றதை மகிழ்ச்சியோட தெரிவிக்கிறேன். எத்தனை கொண்டு ஓடுறீங்க? 4 வில்லர் ஒரு நம்பட்டி 4 வீலருக்கு ஒரு பேக்கெட்டா? ஆமாம். அப்படியா கூட மேசன் சொன்னார். ஐயா ஒரே நம்பர் வெரி குட். அதில் நடக்கிற எங்களுடைய ஆயுதங்களை நீங்கள் கையளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்கள். இது ஏனா என்ன பாசையா தூக்கொண்டு என்னென்ன கேட்குறாரு? தூக்கொண்டு இல்லாமல் உயிர் வாழ சின்ன படி என்ன இருப்பாரு. பள்ளிக்கூடம் போய் வந்தால் தானே இல்லை தெரியாது. நீங்களாம் சமாளிக்கலாம். பாட்டு பாடியும் வேலையெல்லாம் தான். பாட்டு பாடி வேலை செய்யலாம், ஆனால் வேலை செய்யணும். அப்படி பாட்டே வேலையாக்க கூடாது. பாட்டே வேலையாகுது பாருங்க, உங்களுக்காக இந்த வெயில் கூடுதலாக இருக்கணும் நேற்று சொன்ன ஒரு காரணத்துக்காக இப்படியெல்லாம் டெண்டெல்லாம் அடிச்சு தந்துருக்குறவண்டு. இன்னும் வரவேற்கத்தக்க விஷயம். இது ஒரு கட்டாயம் ஒரு வேலையாகிற ஒரு தொழிலாளியே மதிப்பு கொடுக்கணும். இப்படிதான் மதிப்பு கொடுத்தா தான் நாளை உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வேலையை செய்யணும். தொழிலாளியாக இருந்து தானே இந்த முதலாளியாக வர்றது. அது சரி, முதலாளிக்கு தெரியும். முதலாளிக்கு விளங்கு வரும், தொழிலாளிகிட்ட கஷ்டம். அவங்களுக்கு வெயிலுக்கு வந்து சேவை பண்ணினா நாளைக்கு வேலைக்கு வராங்க. படிச்சு முதலாளியாக வர ஆளுக்கும் உழைச்சி முதலாளியாக வர ஆளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஐயா, படிச்சு முதலாளியாக வர ஒரு இருக்கும், உழைச்சி முதலாளியாக வர ஒரு ஆளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ன ஒரு அனுபவப்பட்டு தான் வந்திருப்பேன். தண்ணி வருங்க, குடிக்கிற தண்ணி இருக்கோ மீண்டும் ஒரு வேலையை தண்ணீர் என்றால் நாங்கள் குடித்துட்டு வேலையை தொடங்கலாம். குடிக்கத்தக்க தண்ணீர் எந்த கிணறு தண்ணி? அவன் ஆசையா என்ன எந்த இடத்துல தண்ணி எடுத்த நீங்கள்? இல்லாவரையோ இல்லாவரையோ அப்ப தெல்லிப்பலை மூத்த ஞான வைரவர் ஆலய தெல்லிப்பலை ஞானா இரண்டமட தண்ணி ஆகுவன் குளத்துக்கு என்ன எண்ணெய் நிற்குது, தண்ணி தானே நிற்குது. அப்போ சொல்லுங்க, அன்றைக்கு அப்போ என்ன மாதிரி போகுது? நிலக்காண்டு வேலை செய்கிறீங்க போல? நிலக்காண்டு வேலை செய்கிறோம். நீங்கள் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தால் ஒரு கல்லு கட்டையில் வந்தது கல்லு கட்டையில் நீங்கள் வந்து வந்தீங்க. நீங்கள் வண்டி தெரியுங்க என்ன கல் வந்தாக்கா தெரிஞ்சு போல அதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொத்தி விடுவாங்க. அதுதான் எதையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும் எதுலேயுமே, எல்லாத்துலேயுமே. அட்ஜஸ்ட் பண்ணாட்டிக்கு வாழ்க்கை இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும்.
இப்போ உங்களோட தொழிலாளியை பற்றி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? தொழிலாளி எந்த தொழிலா? முதலாளியோ தொழிலாளியா? உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களோட தொழிலாளியை பக்கத்தில் நிற்கிறாரோ அது இப்போ தரப்பாளில் இருந்தோடனே என்ன கூட்டிக்கொண்டு பெட்ரோல் காசு தாரன் தரப்பாளில் போயிட்ட போவாங்க வந்து அது ரோட்டிலேயே முடிவெடுத்தாரு. அப்படியே போவோம் எல்லாமே போகுது. இது போகுது. இது கொட்டலாம் மட்டக்கிழப்புங்க. மட்டக்கிழப்பு அப்போ நுணாவிலே ஒரு வீடு இருந்தாங்க. நுணாவிலே ஒரு வீடு சரியா? அப்போ நுணாவிலே ஒரு வீடு வந்து அங்கே அவர் வந்து வீட்டுக்காரால் வெளிநாட்டால் வந்துட்டு அதெல்லாம் வந்து அதான் சூயிஸா. அப்போ சரி வந்து இந்த வேலையை பார்த்தீங்கன்னா நல்ல விருப்பமாக இருக்கு. சரி ஒரு நாள் தான் என்னோட பழகினது. அவருக்கு வேலை திட்டாங்க தெரியாதோ? தெரியாது இல்லை கதை வைக்கலாம் பழக்கங்கள் இல்லை. நீங்கள் சொன்னீங்க உங்கள்கிட்ட வேலையை பார்த்துட்டு நல்லா பழகிட்டு வேலைகள் தான் மற்ற வந்து அந்த பழக்க வழக்கங்கள் பழகிற கதை வைத்தியல் அதெல்லாம் அப்படி சொல்லுங்க, வேலையை சொல்லாதீங்க. ஒரு விருப்பம். இன்னும் ஒரு கடை கிடாது. அப்போ கொண்டாய்க்கிறத வேறு ஒரு ஆள் தான். உங்களுக்கு என்ன வேணுமோ நான் நிற்க மட்டும் கடையில் வேணும். 70,000 ரூபாய்க்கு சோடாவும் இந்த போக மாட்டேன். ஒரு 10 நாள் 72,000 ரூபா கொடுத்தாரு. சோடா காசு சோடாவும் பிஸ்கெட்டு காலம் பின்னேதான் சோடா பிஸ்கெட் வெளி சாப்பிட வேண்டிய மற்றது பார்த்தாது தென்னை மரம் ஃபுல்லாக நிற்கிது அதில் காணிக்கல. அப்போ அந்த தென்னை மரத்தில் எப்போ உங்களுக்கு லேனி பிடாய்க்குதோ ஏறி பிடுங்கி எவ்வளோ நேரம் குடிங்க வந்து தண்ணியானே விடாய்க்கும். லேனையும் விடாய்க்குமோ? விளையாடி விடாய்க்காது. இந்த தண்ணி விடாய்க்கிற நேரம் நீங்கள் விளையாடியே குடிங்க வந்து. அப்போ சரி வந்து கீழே ஒரு இந்த வைக்கவாலை அடிச்சு கொஞ்சம் குப்பையால் குடிச்சிக்கிடாங்க. வேர்கள் அது எழுதல் குடிச்சிக்கிறாங்க. அந்த வேரை கொளுத்தி விட்டான். கொளுத்தினா அது வட்டு தென்னில் வட்டு அளவுக்கு உயர்ந்து எரிஞ்சு வட்டு மெரிய வலிக்குது. எவ்வளோண்டா சொன்னாங்க இதான் இப்படி சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் பாடி வாடி விழுந்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் குடியுமே சொல்லி பாடி எனக்கு ஜோக்கான்னு சொல்ல போகிறேன். சிரிக்க போகிறேன் சொல்லுவார். அப்போ சரி வந்து பஸ் ஸ்டாண்டில் எங்களோட வேலையை சந்திரசேகரன் சொல்லிடுறார். அவன் மேசன் தான். அவன் வேலையை ஓட்டு இப்படி வேலையில பஸ் ஸ்டாண்டில் ஏறுறானே பஸ்ஸில் வேலைக்கு அங்கே அந்த கால் வச்சு பஸ்ஸில் ஏறினது. இவரை கொண்டக்டர் டேரக்ட் ஓட வந்து அவன் டாக்டர்னு சொன்னால் உள்ளுக்கு அப்போ என்ன சிரிப்பு வரையில்லை உனக்கு வேற அது இருந்தால் அவங்க விளங்கி கொள்ளையில் எவ்வளோ வந்து உள்ளுக்கு சரி வந்து உள்ளுக்குள்ளே ஏறி இதுக்கு ஆக்கல்லானே நெருக்கடி. அப்போ இதுக்கு அந்த உடத்தை பஸ் நின்று ஒரு அக்கா வேத்து அவள் கை குழந்தையோட வந்தவன். இந்த குழந்தைய கொண்டு வந்து கொண்டு நேர் அக்காவுக்கு ஒரு சீட்டு கொடுங்கோ சொல்ல வேற ஒழுங்கு சொன்னார். அக்கா பிள்ளையோட வாரா சீட்டையும் கொடுத்தேன் வஜோனிக்க பிள்ளைய வச்சுக்கிறான் சீட்டையும் கொடுத்தேன் வச்சுருக்கேன் ரெண்டு சொல்லி சரி எந்த பேர் ரங்குற இடம் வந்தோடனே ஒரு ஐயா வந்து வேறு கிட்ட வந்து கேட்டிருக்கிறார். அவர் ரங்குற இடத்த கேட்டார். இது உடம்பு தம்பி வந்து இப்படி தோல் ஆட்டி கேட்க இது தோலையா தம்பி இதோட வந்து தோல்ல கேட்ட இது தோலையா அவங்க போதிக்கான கேள்வி அவன் சொந்த போது சொந்தமாக உண்மையாக நடந்த சம்பவம்.
கணக்கா வராது. இந்தாங்க இதை வச்சுட்டு இழுத்து விடுங்க. அதோட இதை இழுத்துட்டு பாஸ் அதான் பெருசாக இழுத்துட்டு அந்த சின்னதை வச்சு விடுங்க அப்படியே. இல்லை இங்கே முன்னுக்கு இந்த ஓட்டைக்கு இல்லை நான் இப்படி சொல்கிறேன். அங்கே தொங்கலுக்கு இழுத்துட்டு சின்னதை வைங்க அதுக்கு. அப்போ கணக்காக இருக்கும். இது இந்த சந்தை வைக்கலாம் தானே. பாசை விட்டு விடுவோம் வேணா உள்ளுக்கு இருக்கட்டும். 6 அடிக்கு வருதான். ஆசையை தடுக்குமா புளியே ஏன் ரியல் நாங்கள் இப்பொழுது தேநீர் இடைவெளி ஒன்று இருக்குது. அந்த தேநீர் இடைவெளியை நான் முடித்து கொண்டு மீண்டும் நமது பணியை தொடர்வோம் என்று கூறிக்கொண்டு நான் இப்போ மேலே வர போகிறோம். பேரில் எப்படி வர போகிறேன். இது கலண்ட கை மெல்ல அப்படியா ஒரு நீங்கள் இழுக்கப்படாது. நாங்கள் இழுக்க மாட்டோம். போனோம்னா விடுவோம். ஆடுது போல உங்களை நம்பி நான் பிடிக்கிறேன் தானே. ஆள்பட்டு உடனே கட்டி போட்டு ஏறுறேன். பாதிய இப்படி செய்வியல செய்ய மாட்டேன். பாதுகாப்பு பலம் நலம் சக்தி. ஏன்னா நாங்கள் இப்படி விழுந்து கர்நாடகத்தை விழுந்துருக்கிறோம். வேலை பார்த்து ஐய இந்த வேலை செய்தால் ஒரு பிளேண்டி பிடிக்க நல்லா முடியும். களைப்பாறைக்கு ஒரு பிளேண்டியே அந்த காலத்தில் எனக்கு பிடிச்சவங்க நிறைய தான் குடிக்க வைக்கலாம். ஒரு இன்னொரு குடிக்கிறோம். அந்த நாளையில் குடித்தவங்க என்ன இருக்கு பழந்தண்ணி இருக்கு. முன்னோர்கள் பிளேண்டியல் டீஎல் தண்ணியை குடிக்கல தான் குடிக்கல அந்த நாளையாக. இந்த பழந்தண்ணி தான் குடிக்கிறவங்க. அதுதான் கிடையாது. சோறு இருக்குல்ல சோறு பழைய சாதம் அதை பழசாக்கி அதை வச்சு குடிக்கிறான்னு கிடையாது. இப்போ அமெரிக்காவிலே பழந்தண்ணி எத்தனையோ காசா விற்கிறாங்க. பழந்தண்ணி இந்த எங்களுடைய இது இருக்குல்ல வித்தரி சோறுன்ற பழைய தண்ணி அது குடித்தா உடம்புக்கு நல்லா. இப்போ வயலுக்கு போய்க்குள்ள பழந்தண்ணி சோறு தான் கொண்டு போய் கொடுக்குறோம். பொம்பளை ஏன் நம்ம கொடுத்தா குடிக்காருண்டா சும்மா 2 மணி மட்டும் கிக்க அனுப்பேன். அதோட அந்த வெத்தில வாங்கி சாப்பிட்றது என்னத்துக்காங்க என்னது சொல்லுங்க. ஓகே அதோட தான் இருக்கணும். மைண்டை ஒரு நிலையாக வச்சுருக்கோம். மைண்டை ஒரு நிலையாக ஒருமைப்படுத்தி கொண்டு இருக்குமென்றதான் அவர்கிட்ட வேறு சிந்தனையில் போக விடாமல் கட்டுறான் கட்டிக்கொண்டிருக்கா வெத்திலையை போட்டோம்னா அந்த சிந்தனையிலேயே ஓடிக்கொண்டிருக்கும். என்ன ஓடிக்கொண்டிருக்கும்? வேலை ஓடிக்கொண்டிருக்கும். மற்ற ஒரு களைப்பு தெரியாது. மற்ற அந்த பசியும் பெருசாக எடுக்காது. வெத்தில வாங்கின கைவிட வேண்டும். நித்தமம் போட்டால் புற்றுநோய் தோன்றும். வீதிக்கு இது ஒரு அலங்கோலம். இது விட்டு விட்டாலே சந்தோஷம். அதை விட்டு விட்டாலே சந்தோஷம் என்று ஐயாவரால் பாட்டு படிச்சிருக்கிறேன். வண்டியில் அங்கால விடப்பா இங்கே விழுந்தங்களுக்கு கட்டு விடணும். அதான் விழா ஏன்னா மரங்கள் அதுக்கு எப்படி அந்த மரத்துக்கு நடக்கப்பட்டு நின்றுடுவேன். நல்லா நிற்கிறேன். தட்டு தானப்பா சீமே எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயிரம் வரும். மீண்டும் ஒரு பணியை தொடருதுன்றோம். கல் எத்தனை கிலோ வேற மாதிரி 10 கிலோ 10 கிலோ. சேரம் தான் சரியில்லை.
வேலமண்ண என்ற ஒரு ஆள் இருந்து இப்போ அவன் அரிஸ்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறானே இப்போ அதுக்கு போயிருக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு உருட்டுற டைம் போயிருக்கு என்னென்ன குடாமா குடாம் முதலாவது பரிசு குடாம் ரெண்டாவது பரிசு கடிகாரம் அவன் சொல்லி அறிவிச்சுருக்குறான் வாழ்க்கையில் திறமன் அப்போ இவர் ஒளிமை மழை வந்துட்டு வீட்டை ஓட்டார் அப்போ மனுஷிக்காரி கேட்டிருக்கா என்ன இப்போ லொத்தர் பிள்ளை இல்லையோ என்ன பிள்ளை சரி அவங்கள அங்கே அறிவிச்சு கொண்டு இருக்கிறாங்க முதலாவது பரிசு குடம் அப்போ தரமாட்ட மாட்டாதானே குடமாட்டா தரம் ரெண்டாவது பரிசு வாழ்க்கையில் திறமான கடிகாரம் வாழ்க்கையில் திறம் அப்போ அதுவும் வாழ்க்கையில் திறமாட்டான்னு கூட அவர் ஒளிமை போனார் அப்படியே திறமண்ண இருக்கிற அங்கே ஒரு ஆள் முதலாவது பரிசு குடம் ரெண்டாவது பரிசு கடிகாரம் வாழ்க்கையில் திறம் இவ்வளோ ஊரில் ஒரு உயரமான அண்ணன் இருக்கிற சரியா அப்போ அந்த அண்ணன் வந்து தேங்காய் விடுங்க போடுகிறான் நிறையா சரியா உயரம்மா இந்த இலையிலே ஒரு அளவாக அது நேரம் பிடுங்குவார் நீங்க அவ்வளோ உயரம் இப்போ போய் கேட்டுக்க அம்மா தேங்காய் விடுங்க வந்து நிற்கிறாண்டு கேட்டுருக்கு பட் முதல் கீழே கீழே தான் கண்டிது மணி கேட்டால் தான் கண்டு நான் கேட்டில் ஏறினிக்கு இல்லைம்மா கீழே நிற்கிறேன் அவ்வளோ உயரமா கேட்டாளறாங்க கேட்டாளறாங்க ஒரு ஆள் பேர் சாப்பிடாம அப்படி ரெண்டு பேரும் தான் இல்லைங்க பத்திராவ பஸ்ஸில் வருது பஸ்ஸில் பத்திராவாயும் இல்லைங்கன்னா ஏறினா சரிண்ணா இப்போ பஸ்ஸோட தான் நின்றுது இங்கே பில்லங்கன்றாங்கி போட்டது கடைக்கு போட்டு பில்லங்கம் கடையை போட்டது இப்போ பஸ் எடுக்க ஒழிக்கிட்டார் ரயில் அவங்க எடுப்பாங்க ஒழிக்கிற புத்தராவ என்ன ஒழிக்கு போய் பஸ் எடுக்காத பில்லங்க இன்னும் கஞ்சா வேற புத்தராவ பஸ் வில்லங்கம் வந்துட்டு ஆரண்டு வாங்க பேர் என்ன வேறு உங்களுக்கு கண்டுங்க இவருக்கு வில்லங்கம் எனக்கு பொத்தனாக வில்லங்கம் வாங்கி கடையை போனாங்க அவன் பேரைத்தான் சொன்னான் அது டிரைவருக்கு விடாங்க வில்லங்கம் சாந்த மணியா சேர்க்காத
ரோட்டாளர் படியம் போயிருக்கான். அவனை கூப்பிட்டு தம்பி இதை பாம்பு அடிச்சு போட்டு போகணும் சரி என்று அடிக்கிறதுக்கு கொடுக்க அவன் என்ன இருக்கிறான் அடி என்ன அடிக்கிறான். பாம்புக்கு அடி விட இல்லை. பாம்புக்கு அடி பயத்தில் அடிக்கிறார். பாம்பு பயத்தில் அடிக்கிறேன். அடிக்க வேறு அடிக்கும் பிள்ளை இல்லை. இப்போ கிழவனுக்கு கோவம் வந்துடும். இதெல்லாம் இடக்கிட பாம்புக்கும் விளாட்டும் எல்லாம் நிலத்துக்கு தானே அவன் அடிக்கும். பாம்பு ஓடிட்டு தான் தம்பி பாம்பு அடிக்க வந்தீங்க நிலத்துக்கு அடிக்க மம்படியை கொடுத்து விட்டாரு. நிலத்தை படுதாய போட்ட மண்ணை போட்டு போடு. அப்படி சில பேர் அப்படிதான் அடிக்கிறேன்னா நிலம்படி அடிக்கிறது. கேட்குற பாம்புக்கும் விளாட்டும் பாம்பு கொண்டு வந்து சேர பாம்பு வந்து கல்லு கவுந்துட்டு கல்லு கவுந்தா அப்போ மனுஷிக்காரு தடியால் கிளைக்கிறான். கிளைக்க அது போகுதில்லை. அப்போ நான் வந்துட்டு வந்து என்னென்னு கேட்க சொன்னால் பாம்பு கல்லு கவு போட்டுதோ கிளைக்க போகுதில்லை. ஓடுதும் இல்லை கிளைக்க. அப்போ பேரங்க இருக்காண்டா. அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. இல்லை மண்ணெண்ணெய் எடுத்து தர நான் ஊட்டினோட ஓடிட்டுது. போய் ஓடிட்டது மண்ணெண்ணெய் ஊற்றா. நான் சொன்னேன் அது மண்ணெண்ணெய் எல்லாம் தான் நின்றது. மண்ணெண்ணெய் ஊற்றினோட ஓடிட்டு மண்ணெண்ணெயில் விடுறவாங்க. கடிகார தலையாலே பார்த்துருக்கா போகல. மண்ணெண்ணெயை விட்ட உடனே ஸ்டார்ட் வந்துட்டு 95 கால பகுதியில் மண்ணெண்ணெயெல்லாம் இல்லை ஓடுங்க. அப்போதே பாம்பு போல அந்த பாம்பு பெட்ரோல் இல்லையா? மண்ணெண்ணெயெல்லாம் நின்றுட்டுது. கிழக்க போவையில். அப்போ நாம வந்து மண்ணெண்ணெய் ஊற்றினோட ஓடிட்டுது. பெட்ரோல் ஊற்றிருந்தா இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா. அவ்வளோ போய் அப்படியா அந்த காலத்து பாம்பு போல மண்ணெண்ணெயில் வர்றவாங்க. மண்ணெண்ணெயில் வருவாங்க. நான் கலைக்க போயில நீங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றினோன்னு ஓடிட்டு ஓடுதுன்னு சொல்ல தானே நீ சொன்ன. அதெல்லாம் நேரம் மண்ணெண்ணெய் மண்ணெண்ணெயில் ஒரு கல்லுக்கு இடையில இடைவெளி விடுங்க. ரெண்டு இதுவும் ஜாயின் பண்ணுறது ஜாயிண்ட் ஆகிறது பிட்டு வள இடைவெளி விடுங்க. அது இடையில விடுவோம். இதை ஃபுல்லாக வச்சுட்டு மேல் வீட்டில் வரியில் விடுவோம். இதுலேயும் விடுவோம். இதில் இருந்து விடுறதா? மௌனிக்க
ஓட்டே அவ்வளோ ஒரு வரியை வச்சுட்டு அப்புறம் அடுத்ததில் விடுவோமே. எல்லாத்துக்கும் மட்டும் விடணும். எல்லாத்துக்கும் நடுவு போடு. இவ்வளோ டவுன் இதுக்கு ஒரு பீஸா போடுவோம், நடுவில் ஒன்றா விடுவோம், அப்படியே போடுவோம். இல்லை அதை கொஞ்சம் இறக்கி விடுங்க. இதை இந்த தொங்கல் கல்ல இதை இஞ்சி இறக்கிடுவோம். இல்லை தொங்கல் கல்ல அங்கால அதில் இது இந்த தொங்கல் இதை இங்கெல்லாம் இறக்குங்க. இதை எப்படி அதுக்க வைக்கிறோம்? ஓ அதுக்கையும் மற்ற அந்த நடுவையும் இருக்கட்டும். இந்த கரையில கூட போயிடுது. ஓ கரையில் அங்கே இதில் கிடக்குது வேண்டாம். அதில் 2 விட்டா இதில் உண்டு, அப்புறம் அடுத்த வரியில் இதில் 2 விட்டா நடுவில் உண்டு. அப்படி விடுவோம், படி வாங்க கூடாது. அப்போ கொஞ்சம் எழுத்துருங்க பெருசாக. அதான் ஒரு பீஸ் உண்டாங்க, 4-5 பீஸ் உண்டாங்க. படம் பார்க்க போயிருக்கிற செத்தல்ல கட்டிக்கணும். அதாவது படம் பார்க்க நடுவு ஆசை, படம் பார்க்கணும். அப்போ ஒரு நாள் தியேட்டருக்கு போயிருந்து ஒரு நாள் போயிருக்கிறேன் தியேட்டருக்கு. என்ன படம் பார்த்து? ஒரு தியேட்டர் படம் பார்க்க போயிருக்கேன். பழைய அதில் ஒரு போயிருந்தேன். இல்லை ஒரு நடு கட்டம் போய்கொண்டு கேட்க மழை வந்துட்டு என்னது படத்தில் படத்துலையா இப்போ செத்தன்மலையாட போனேறானே வழியில் சைக்கிளில் கட்டினுட்டேன். செத்தன்மலை கண்டு ஒழும்பி மழை வந்துட்டுன்னு சொல்லி வெளியில் வந்து செத்தன்மலை கட்டிக்கொண்டு உங்கள் அதில் வீசாத மழை இப்போ வேற பண்ணி போட்டு மழை வந்து போயிட்டு ஓடி வந்துட்டேன். இல்லை இல்லை படத்தையும் போட்டு ஓடி வந்துட்டார். செத்தன்மலை கொண்டு வந்தோம். செத்தல்மலையோட சைக்கிள் வழியால் அன்னைக்கு நனைய போ செத்தல்மலை வழியால் ஓடி வந்தவர் ஓடி வந்து அப்படியே அப்படியே நடந்தது. அப்படி எனக்கு தெரியாது. இருக்கிறீங்க வடிவாக தெரியல. வெளியில் ஓடி வந்து பார்த்தா மழை இல்லை. அந்த ஒருத்தர் நீங்களும் தெரியாதானே? நாங்கள் ஏன்ப்பா கூப்பிட்றோம் தியேட்டர் தெரியாது. குட்டியூர் படம் பார்த்தேன். தியேட்டர்ல இந்த யூத் படம் பார்த்தேன். இதுதான் தியேட்டர். எங்கே நிறைய போவாங்க டிவியில் பார்க்கலாங்க. வெயிலானு
பிடிச்சிட்டீரா இந்தியாவில் மாற்றி போடுங்க நார்மலா ஸ்லோ முட்டு சளியும் ஆடவுல அது வச்சிடுங்க ஆ ஓகே எல்லாம் முட்டை அப்படிங்க போடும் ரைட் இப்படிதான் வேலை உங்களுக்கு வேணுமே இல்லை அடுத்த நாள் நாலு என்ன போகணும் வேலைக்கு நீங்களும் பிடிக்கணுங்க பிடிக்காதான் வாங்க வாங்க வந்தால் உடனே இல்லை நாங்கள் நீங்கள் அதை பிடிக்கிறோம் இதுலேயும் போய்க்கலாங்க இதுல ஊண்டி போடும் திருப்பி போடுங்க நீங்க அங்க அப்படி நானும் எப்படி அப்படிதான் அங்கே கரண்ட்
Right, okay. Done.